ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பக்தர் ஆத்தர் ஆஸ்போன் பார்ப்போம். என் அப்பா என்னை பற்றி சொல்வார். கணேசன் யாரை சந்தித்தாலும் உடனே அவரை மகான், ஞானி, சித்தபுருஷர் என்று சொல்வான். என்ன செய்வது? யாரை சந்தித்தாலும் உண்மையில் பிரதிபலிப்பாகவே பார்த்தேன். அனைவரையும் அப்படித்தான் பார்த்தேன். ஆர்த்தர் ஆஸ்போன், முருகனார், முனகல வெங்கடராமையா, சாத்விக், சூரி நாகம்மா மற்றும் பல பக்தர்களிடம் உள்ள உண்மையை அவர்களை ஞானிகளாகவும் மகான்களாகவும் பார்க்காவிட்டால் அதற்கு நாம் தான் ஏழைகள், அது நாம் தான் தோற்றவர்கள். ஆர்த்தர் ஆஸ்போன் 1945 ஆண்டு ரமண மகரிஷியிடம் வந்தார். அவர் மாஸ்டருடன் 5 ஆண்டுகள் மட்டுமே தங்கியிருந்தார். ஆனால் எத்தனை வருடங்கள் ஒருவர் தங்கியிருப்பார் என்று நமக்கு ஒரு பெரிய விஷயமில்ல. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சுவாமி விவேகானந்தர் இருந்ததைப் போலவே எனக்கு ஆர்த்தர் ஆஸ்போன் பகவான் ரமணரின் ஆன்மீக ஒத்துழைப்பாளராக இருந்தார். பகவானின் ஆன்மீக செய்தி உலகம் முழுவதற்குமானதாக இருந்தாலும் ஆர்த்தர் ஆஸ்போன் ஆங்கில குரல், மேற்கத்திய குரல், நீங்கள் அவரை நவீன குரல் என்று கூட அழைக்கலாம். ஆத்ம விசாரம், சுய விசாரணை என்ற பகவானின் நேரடி போதனைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்லவும் பரப்பவும் இதில் ஆர்த்தர் ஆஸ்போன் முக்கிய பங்கு வகித்தார். பகவான் எவ்வாறு அவரை தேர்ந்தெடுத்தார் மற்றும் சுய விசாரணையின் நேரடி போதனையில் அவரை பக்குவப்படுத்தினார் என்பதை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். உடலில் இருக்கும்போது பகவான் ஆஸ்போனை அவரது தோற்றம், இருப்பு மற்றும் பல்வேறு வழிகளில் ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சியடைய செய்தார். பகவான் உடலை கைவிட்ட பிறகு கனவுகள் மூலம் ஆஸ்போனை இந்த பணியை மேற்கொள்ள வைத்தார். ஆரம்பத்திலிருந்தே பகவான் தனது சொந்த மர்மமான, மாயமான ஆனால் எளிமையான மற்றும் இயற்கையான வழியில் ஆர்த்தர் ஆஸ்போனை தனது குழந்தை பருவத்திலிருந்தே தனது நேரடி போதனையை பரப்பும் ஒரே நோக்கத்திற்காக ஆஸ்போனை தன்னிடம் இழுத்தார். ஆர்த்தர் ஆஸ்போன் மற்றும் ரமண மகரிஷியின் இந்த முழு நாடகத்திலும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறியாவிட்டாலும் எனக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஆர்த்தர் ஆஸ்போன் தனது வாழ்க்கை மற்றும் அவரது அற்புதமான எழுத்தின் மூலம் பகவானின் நேரடி போதனையை நிலைநிறுத்தும் பொறுப்பை ஒற்றையாளாக ஏற்றுக்கொண்டார். அவர் அறிவார்ந்த தெளிவும் உள்ளுணர்வு மற்றும் அவர் ஏற்கனவே அனுபவித்ததை வெளிப்படுத்தும் கவிதை திறனும் ஆகியவற்றுடன் அரிய கலவையாக இருந்தார். தேர்ந்த இந்த நேரடி சீடரின் உண்மையான புரிதலின் பிரஸ்தத்தில் பகவானின் நேரடி போதனை சின்னதாக எளிமைப்படுத்தி அதை அனைவருக்கும் கிரகிக்கும் திறன் குறைவாக உள்ள அனைவருக்குமே அது புரிந்து கொள்ளும் விதமாக அளிக்கப்பட்டது. ஆர்த்தர் ஆஸ்போனின் பக்தி முழுமை அடைந்தது, மேலும் அவர் தனது முழு வாழ்க்கையும் தனது பல மற்றும் மாறுபட்ட திறமைகளுடன் பகவானுக்கு அதை அளித்தார். இவை அனைத்தும் எந்த ஒரு கையிருப்பும் இல்லாமல், தன்னை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அவர் செய்தார். 1960 தான் அருணாச்சலாவுக்கு நிரந்தரமாக தங்க வந்தேன். 3 மாத நோய்க்கு பிறகு நான்
முழுமையாக குணமடைந்து ரமண ஆசிரமத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வந்தேன். 1960களில் முழு ஆசிரமத்திலும் 10 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே வசித்து வந்தார்கள். நான் வந்தபோது ஆஸ்போன் இலுப்பை மரத்தடியில் கைகளை விரித்து நின்று கொண்டிருந்தார். பகவானே என்னை பாராட்டி புன்னகையுடன் என் முடிவை ஏற்றுக்கொண்டு இருப்பது போல் உணர்ந்தேன். அந்த ஒரு தோற்றம், ஆர்தர் ஆஸ்போனின் அந்த ஒரு புன்னகை என் வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கைக்கான முழு அர்ப்பணிப்பாக மாற்றியது. வருக வருக, வரவேற்கிறேன் கணேசன். நீ இங்கிருந்து உன் வீட்டிற்கு திரும்புவாய் என்று நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். அருணாச்சலமே எங்கள் வீடு, பகவானே எங்கள் தாய். அருணாச்சலத்தை கேள். பகவானிடம் ஒரே ஒரு வரம் கேள். எனக்கு ஆத்ம சாகாச்சரம் கொடு. சர்வ சாதாரணமானதை கேட்காதே. ஏனென்றால் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் ஒரு சிறந்த கொடுப்பவர். அருணாச்சலாவிடம் இருந்து உங்களை அனுப்பி வைப்பார். இந்த வார்த்தைகளை கூறியது யார்? ஒரு சாதாரண மனிதரா? ஒரு மேற்கத்திய மற்றும் ஒரு அறிவு ஜீவி. ஆனால் ஒரு அருணாச்சலத்தை விட்டு அசையாமல் அருணாச்சலத்தை தன் இதயத்தில் வைத்திருந்தவர். நிச்சயமாக இவை அனைத்தும் உண்மை. அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரம புப்போட்டு.